தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிந்து தேசத்தின் அப்போஸ்தலரும் வேத போதக நாடுகளின் பாதுகாவலரும் புனித தோமையாருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இயேசுவின் நற்செய்தி மதிப்பீடுகளை அறிவிக்கும் குருவாக தன்னை நிலைப்படுத்திய புனித சவேரியாரின் 6ஆம் நவநாளை சிறப்பிக்க கூடியிருக்கும் குருக்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் அனைவரையும் சூசையப்பர் நகர் மற்றும் சந்தியாகப்பர் நகர் அன்பியங்கள் வாழ்த்தி இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். புனித சவேரியாரும் அவரது குருத்துவ ஆன்மீகமும் என்ற தலைப்பில் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தான் படித்த பட்டங்கள் இவ்வுலகை வெல்வதற்கு மட்டுமல்ல, விண்ணக வாழ்வை வெல்வதற்கு என்று உணர்ந்தவராய் தன் ஆன்மாவை ஊடுருவ குத்திய இறைவார்த்தை உலகெங்கும் சென்றடைய சேச சபையில் 1537ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் நாள் அருட்பணியாளராய் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். தான் பெற்ற இறை அனுபவம் கடல் கடந்து பணி செய்திட உந்தப்பட்டவராய் நம் தாயகத்தையும் வந்தடைந்து தன் நற்செய்தி பணிவாழ்வை செய்து முடித்தார்.
அவரின் அர்ப்பண வாழ்வு பல சவால்களை கொண்டதாக இருந்தாலும் அதில் நிலைத்து நின்றது போல் இறைவார்த்தையில் உறுதி கொண்ட உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட நம் பிள்ளைகளை வளர்த்திட இறையருள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நம்பிக்கையோடு உறுதியாக பங்கெடுக்க நாம் அனைவரும் இணைந்து திரு இரத்தத்தால் என்னை கழுவியருளும் என்று சொல்லுவோம். திரு இரத்தத்தால் என்னை கழுவிய தூய ஆவியால் என்னை நிரப்பியருளும். திரு இரத்தத்தால் என்னை கழுவியருளும். தூய ஆவியால் என்னை நிரப்பியருளும். இந்த இரண்டு வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக கைகளை குவித்துக் கொள்ளுவோமா? கண்களை மூடிக்கொள்ளுவோம். அருமையான இந்த மாலை வேளையில இந்த சவேரியாருடைய இந்த சிற்றாலயத்தள ஒரே குடும்பமாக இணைந்து நம்பிக்கையோடு இந்த திரு பலியில சவேரியார் அவருடைய குருத்துவ ஆன்மீகத்தில இறை சிந்தனைகளோடு நாம் பயணிக்க, அந்த பயணத்தில நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள, இணைத்தலின் மூலமாக நம்மோடு பயணிக்க நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்திட தடையாக இருக்கிற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டு குணப்படுத்திட நம்மையே தயாரிப்போமா? திரு இரத்தத்தால் என்னை கழுவுமையா, தூய ஆவியால் என்னை நிரப்புமையா. பாடுவோம். திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. மீண்டுமா சேர்ந்து திரு இரத்தத்தால் எம்மை தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. மீண்டுமா சேர்ந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. நம்முடைய இரண்டு கைகளையும் நம்முடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுவோமா? நம்முடைய இரண்டு கைகளையும் இந்த நெஞ்சிலே வைத்தவர்களாக அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தள அழியாத உடலாக இருக்கின்ற எங்களுடைய சவேரியாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டிருக்கின்ற நாங்கள், முடிந்த அளவிற்கு அவர் எங்களுக்கு விட்டு சென்ற பாத சுவடுகளை பின்பற்றுவதற்காக எங்களையே தயாரித்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவரே, இந்த இருதயம், இந்த இதயம் ஒரு நாடி துடிப்பாக எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவதற்கு, ஏன் நாங்கள் உயிரோடு வாழுவதற்கு இந்த துடிப்புகள் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அன்பு ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இந்த இதயத்திற்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் இதோ இந்த நேரத்தில் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கரங்களினால், ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுக்கின்ற இந்த திருக்கரத்தினால், வல்லமையுள்ள இந்த உள்ளங்கையினால் எங்களுடைய இதயத்தை தொட்டு ஆசீர்வாதத்தை பொழிவதற்காக செபித்துக் கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே, எங்களை உமது இரத்தத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமென இணைந்து திரு இரத்தத்தால் என்னை தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. மீண்டுமாக திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, எம்மை நிரப்புமையா. சேர்ந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. அதே இரண்டு கைகளையும் நம்முடைய தலை மீது வைத்துக் கொள்ளுவோமா? திருமுழுக்கு என்ற திருவருள் சாதனத்தை பெறுகின்ற பொழுது ஆண்டவரே, குருவாக இருக்கின்ற அந்த அருள் தந்தை சிறு வயதிலே என்னுடைய தலை மீது எண்ணெய் பூசி
என்னை அபிஷேகம் செய்த அந்த உச்சந்தலையிலே அந்த அருள் தந்தை அன்றைய நாளில் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆசீர்வாதத்தை இந்த உச்சந்தலையின் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அருள் தந்தையர்கள் வழியாக, அருள் சகோதரிகள் வழியாக, பெரியவர்கள் வழியாக, உற்றார் உறவினர்கள் வழியாக யாரிடமெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதம் கேட்கின்றோமோ அவர்கள் அனைவருமே எங்கள் தலை மீது வைத்து ஆசீர்வாதத்தை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்கு எதிராக எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்திற்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் குறைகள் செய்திருக்கலாம். அன்பு ஆண்டவரே, மீண்டுமாக ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு இந்த திருப்பலியினுடைய வழியாக எங்களுடைய பாவ கரைகளை போக்குவதற்காக, மீண்டும் அதை ஆசியை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நொடி பொழுதையும் கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய இரு உள்ளங்கைகளை உச்சந்தலைகளை வைத்து மன்னிப்பு வேண்டி எங்களை புதுப்பித்து ஆசிரை பெற இணைந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியார் எம்மை நிரப்புமையா. சேர்ந்து இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியார் எம்மை நிரப்புமை. எல்லோரும் இணைந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியார் எம்மை நிரப்புமையா. மீண்டுமாக இரண்டு கைகளை குவித்துக் கொள்ளுவோமா? இரண்டு கைகளை குவித்தவர்களாக எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்களது மத்தியிலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவர், இதோ இந்த சவேரியாருடைய சிற்றாலயத்தள நம்பிக்கையோடு இணைந்து இரு கரங்களையும் குவித்து தமிழர்களுக்கே உரிய நல்ல பாணியாக நல்ல பாங்காக இருப்பது பிறரை இருகரம் கும்பிட்டு வரவேற்பது. அதே போலதான் திருமுழுக்கு என்ற திருவருள் சாதனத்தின் மூலமாக இந்த கத்தோலிக்க திரு அவைகளை இரு கரங்களை கும்பிட்டு திருச்சபை அன்றைய நாளிலே உங்களை வரவேற்றது. அதே நிலைப்பாடுகளிலே ஒவ்வொரு திருவருள் சாதனங்களை பெறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு நல்ல காரியங்களை இன்ப துன்பங்களிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அது இன்பமான காரியமாக இருந்தாலும் அடக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே கும்பிட்டு நாம் வரவேற்கின்றோம். அதே போலதான் இந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்ற பொழுது இரு கரங்களையும் கும்பிடுகின்றோம். பெரியவர்கள் உற்றார் உறவினர்களை நாம் பார்க்கின்ற பொழுது கும்பிடுகின்றோம், மரியாதை செலுத்துகின்றோம், மதிப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் அப்படி மதிப்பு மரியாதை கொடுக்காத நேரங்களை நினைத்து பார்ப்போம். இந்த சவேரியார் எவ்வாறு இந்த மண்ணுலகிலே வந்து பல நன்மைகளை செய்தாரோ அதே நன்மைகளையும் நாமும் செய்திட இரு கரங்களை குவித்த பிள்ளைகளாக நம்பிக்கையோடு அவரிடம் மன்னிப்பு வேண்டி இணைந்து பாடுவோமா? திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. சேர்ந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமை. எல்லோரும் வாய் திறந்து திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. மீண்டுமாக திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. திரு இரத்தத்தால் எம்மை கழுவுமையா, தூய ஆவியால் எம்மை நிரப்புமையா. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்களை நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறிந்திடவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 4 முடிய. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல்.
அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பணிவிடை
புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 முதல் 23 முடிய. வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 17 முடிய. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அப்போ நல்லா இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம சவேரியா இருக்கிறோட நல்லா கரவொலி எழுப்பி நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். பாதி கையை காணாமே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்போ இப்போ ஒரு நல்லா இருக்கிறவங்களா நல்லா கைதடுங்களை பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு தளத்தினுடைய முதல் பங்கு பணியாளர் யாரு? அருள் தந்தை C.A. ஜேம்ஸ் சாமியார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம டீசு பருடனத்துக்கு சாமிநாதன் ஃபாதர் இருக்கும் பொழுது C.A. ஜேம்ஸ் ஃபாதர் வரார். வந்து சாமிநாதன் ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னடா பூசைக்கு வர்றேன், நான் இருக்கும்போது கூட இவ்வளவு மக்களை காணா,
ஆனால் இந்த பூசைக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, என்ன ஆச்சரியம் என்று சாமிநாதன்கிட்ட கேட்குறார். உடனே சாமிநாதன் சொல்கிறாரு, ஆட நீ வேறப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, வெளியில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தேன், இந்த புதிய ஆண்டு திருப்பலிக்கு வர்றவங்களுக்கு பூரா ஆசி கிடைக்கும்னு வச்சுருந்தேன், எவனோ ஒருத்தன் ஆசியை ஏசி ஆக்கிட்டு போயிட்டேன், அதனால அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்று சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாரும் அவரது குருத்துவ ஆன்மீகமும் நல்ல ஒரு சிந்தனை. சவேரியார் மார்க் நற்செய்தியாளர் 8வது அதிகாரம் 36வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, ஒருவர் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் சின்ன ஆன்மாவிற்கு இழந்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று மிக தெளிவாக சொல்லுவதனை போல இந்த இறை வார்த்தை யாருடைய காதுல இன்னாசியாரு பொழுதோட போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாராம்? இந்த சவேரியாரோட. இந்த கருத்தை அந்த அம்மா சொல்லலை, ரைட்டா? அப்ப இந்த இறை வார்த்தையை புனித இன்னாசியார் சவேரியாருடைய காதுல ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த இறை வார்த்தையை கேட்டதனால் இந்த சவேரியார் தனக்கு இறை அழைத்தலை தன்னுடைய இதயத்தலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவருக்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த இறை வார்த்தை. இதன் மூலமாக இறை அழைத்தலை அவர் பெற்று கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக இயேசு சபையினுடைய முதல் மறை பணியாளர் என்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஏற்கனவே வாசிக்கப்பட்டதனை போல கிபி 1534வது ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த சவேரியார், இஞ்ஞாசியார், அவரோடு இணைந்த ஒரு 5 சகோதரர்கள் இறை துறவரத்தினுடைய இறை வார்த்தை பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கிபி 1537வது ஆண்டிலே ஜூன் மாதம் 24ஆம் தேதி சவேரியார் என்னவாகிறாரு? குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த சாதாரண வரலாறு நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரிந்த ஒரு வரலாறு. இருந்தாலும் இந்த குருத்துவம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்காக இவைகளை நாம் எழுதி கொண்டோம். இந்த குருப்பட்டம் வாங்கிய இந்த சவேரியார் மீண்டுமாக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும். எங்கு செய்வது, எவ்வாறு செய்வது, எந்த இடத்திலே செய்வது என்று பல வகையான திட்டங்கள் இருந்தாலும் கீழ்த்திசை நாட்டிற்கு குருக்கள் தேவைப்படுகிறார்கள். கீழ்த்திசை நாட்டிற்கு குருக்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே அன்றைய நாளில் இருந்த போர்ச்சுகலினுடைய அரசன் 3வது ஜான் இயேசு சபை அருள் தந்தையர்களை அணுகி இந்த கீழ்த்திசை நாட்டிற்கு குருக்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். எனவே அவர்கள் ஒரு சில குருக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுல நம்ம சவேரியார் கிடையாது. ஆனால் மீண்டுமாக அந்த சூழ்நிலையினுடைய காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ பலர், ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அப்படியா? அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். அது மாதிரி எத்தனையோ பேர் அங்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். அந்த அழைக்கப்பட்டவர்களை யாரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு? ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு வா என்று இந்த சவேரியாரை அந்த கீழ்த்திசை நாட்டிற்கு தன்னுடைய பணியை செய்வதற்காக அன்றைய நாளில் இவருக்கு ஒரு சின்ன பேரு சிறிய மந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவ்வாறு அவர் இந்த குருத்துவ பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்ட உடனே சரி நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் இந்த பங்குக்கு போ அப்படின்னு சொன்னா ரெடியா இருப்பாங்களா? எல்லாரும் ரெடியாலாம் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த சவேரியார் உடனடியாக அன்னை மரியாளை போல ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய இந்த துறவர பயணத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். ஆனால் அவர் அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனையோ தடைகள் இருக்கின்றன.
ஒவ்வொரு பணிகளையும் அவர் செய்கின்ற பொழுது அது பயணமாக இருக்கலாம், அல்லது கடலிலே செல்லுகின்ற அந்த கடல் பயணமாக இருக்கலாம், அல்லது சென்ற இடத்திலே அவர் இறங்கி தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அந்த மாலுமிகளால் அவர் தாக்கப்படுகின்றார், அல்லது அவரோடு இணைந்து பயணம் செய்யக்கூடியவர்களோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் சோதனைக்குட்படுத்தப்படுகிறார், அல்லது அவர் அந்த தீவிலே இறக்கி வைக்கப்பட்ட பிறகு கூட அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது பல சோதனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். யாருக்காக? என்னை படைத்த இறைவன், என்னை தேர்ந்து கொண்ட இறைவன், அவனுக்காகவே நான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆகட்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டவராக தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய வரலாற்று பின்னணியோடு மூன்று வகையான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். குருத்துவம், எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று வாசகத்தளை நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடியது குருத்துவமாக இருந்தாலும் இன்றைய நாளிலே எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முடியுமா என்றால் அது சோதனை, சோதனையிலிருந்து வேதனை, வேதனையிலிருந்து சாதனையாக மாறக்கூடியதாக இருப்பதுதான் இன்றைய நாளிலே நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய பாதைகள். எவ்வாறு? நம்முடைய ஆண்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்த கடலிலே ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கடந்து அவர்கள் சென்று ஆழ்கடலிலே இந்த வலைகளை போட்டு அந்த மீன்களை பிடிப்பதற்கு அவர்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று கரையோரம் இருக்கிற நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லார் சிந்தனையும் நாம் இப்படிலாம் இருக்கும் என்று நினைத்து கொள்ளுகிறோம். அதனுடைய வேதனைகளாக இருக்கலாம், அதனுடைய சோதனைகளாக இருக்கலாம். மீண்டுமாக அந்த ஆழ்கடலிலிருந்து அவர்கள் கரைக்கு வந்த பொழுதுதான் அவர்களுடைய சாதனைகளானது அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமான்னு ஒத்துக்கிறவங்க மட்டும் நல்லா சவேரியா இருக்கிறாட்ட கைதெடுங்க பாப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய குருத்துவமும். எவ்வாறு இந்த கடல் அலையாய் தாண்டி தன்னுடைய பணியை செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த கடல் அலையிலே எவ்வாறு நம்முடைய ஆண்கள் போராடி அவர்கள் அந்த பணியிலே அந்த மீன்பிடி தொழிலை செய்கிறார்களோ அதே போலதான் நம்முடைய இந்த குருத்துவத்திலே இன்றைய நாள்களிலே ஒவ்வொரு காரியங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நாம் பின்பற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு படிக்கற்களாக ஏறி 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 மேலே செல்லுகின்ற பொழுது அது நமக்கு ஒரு சோதனைகளாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே முதலாவதாக நம்முடைய சவேரியார் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தி பணிக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணமாக்குகின்றார். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே பார்க்கலாம். இறைவாக்கினர் எரேமியா எழுதிய புத்தகத்திலே முதல் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது, அப்படி என்றால் அவர் வாயிலிருந்து வருகின்ற எல்லா வார்த்தைகளும் அவருடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக யாருடைய வார்த்தைகள்? கடவுளுடைய வார்த்தைகள் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாக்கு எரேமியாவிற்கு அருளப்படுகிறது, ஒரு சுருளேட்டின் மூலமாக நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல நாளிலிருந்து அவை அனைத்துமே, அவர் எடுத்துரைக்கின்ற அனைத்து இறைவாக்குகளுமே ஆண்டவருடையது அல்லது கடவுளுடையது என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இரண்டாவதாக 5வது வசனத்தை நாம் பார்க்கலாம். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக யாரை அனுப்புகிறார்? இந்த எரேமியாவை அனுப்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாக்கினனாக இந்த எரேமியாவை அனுப்புகின்றார். அதே போலதான் நம்முடைய சவேரியாரை ஆண்டவர் இயேசு கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். தேர்ந்தெடுத்த அவர் மீண்டுமாக இந்த இறைவாக்கினனாக உன்னை பல இடத்திற்கு நான் நியமித்திருக்கிறேன். ஏனென்றால் இவர் அழைக்கப்பட்டவர், ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அல்ல. ஆனால் அந்த குழுக்களிலே அந்த சூழ்நிலைகளின் காரணமாக இவர் பிடுங்கப்படுகிறார் அல்லது எடுக்கப்படுகிறார். ஒரு இறைவாக்கினனாக அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகின்றார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். நான் சிறுபிள்ளை, எனக்கு பேசவே வராது
என்று இவர் தன்னுடைய பணியை சொல்லுகின்றார். அதைத்தான் அதே எரேமியா நூல் முதல் அதிகாரம் 6 - 8 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், எனக்கு பேசவே தெரியாது, சிறு பிள்ளை தானே என்று அவர் சொல்லுவதோடு, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றனோ அவற்றை சொல், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று இறைவாக்கினர் எரேமியாவிற்கு மிக தெளிவாக கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாக்கினர் செல்லுகின்ற இடமெல்லாம் நீ அறிவிக்கின்ற இறை வார்த்தைகளை துணிவோடு செல், கலங்காதே, உன்னுடைய வாய் திக்கற்ற வாய் அல்ல, மாறாக நான் அந்த இடத்திலே உனக்கு துணையாளனாக இருப்பேன். எனவே நீ உன்னுடைய வார்த்தையை, இந்த இறை வார்த்தை பணியை, இந்த நற்செய்தியை முழுமையாக அறிவி என்று அவருக்கு தைரியமூட்டுகின்றார். எனவே அவர் தயங்கவில்லை, அவர் அஞ்சவில்லை, இந்த நற்செய்தி பணியை மிக தெளிவாக அவர் செய்தார் என்று இறைவாக்கினர் எரேமியா நூலிலே நாம் பார்க்கின்றோம். இதே பின்னணியில் தான் நம்முடைய புனிதரும் அதே போலதான் தன்னுடைய பணியை ஆற்றுகின்றார். ஏனென்றால் அவர் கிபி 1550 ஜப்பான் நகரத்திலே கையோட்டா என்கின்ற ஒரு இடத்திலே அவர் 2 ஆண்டுகள் அந்த ஜப்பானுடைய தலைநகரத்திலே அவர் தங்கி இருக்கின்றார். ஆனால் அந்த 2 ஆண்டுகளில் அவர் 2000 ஆன்மாக்களுக்கு இந்த நற்செய்தி அறிவித்தார். இந்த நற்செய்தி அறிவித்து 2000 ஆன்மாக்களை அவர் மீட்டு எடுக்கின்றார். இன்றைய நாள்களிலே ஒரு ஆன்மாவை மீட்டெடுப்பது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், அன்றைய நாளிலே நம்முடைய புனிதர் இந்த சவேரியார் 2000 ஆன்மாக்களை மீட்டு இருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்ட பணியை செய்திருப்பார், அவர் எவ்வாறு தன்னுடைய மக்களுக்காக உழைத்திருப்பார், எவ்வாறு அந்த மக்களோடு ஒவ்வொன்றாக அவர் பேசியிருப்பார், எவ்வாறு அவர் அந்த மக்களோடு தங்கி இருப்பார், அவர்களோடு பழகிய வார்த்தைகள், அவருடைய உணவுகள், அவரோடு இணைந்து செயல்பட்ட அந்த இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்தவராக அவர் அந்த இடத்திலே பயணம் செய்கிறார். ஆனால் அப்படி செய்து 2000 ஆன்மாக்களை மீட்டெடுத்த அவருக்கு அந்த இடத்திலே எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. எவ்வாறு இன்றைய நாளிலும் நாம் இருக்கக்கூடிய இடங்களிலும் ஒரு சில நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது பல எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பது இயல்பாக இருக்கின்றது. நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ளுவதனை காட்டிலும், நல்ல காரியங்களை தட்டி கொடுப்பதனை காட்டிலும் குறைகளையும் குறைபாடுகளையும் தான் நாம் இன்றைய நாளிலே பேசுகின்றோம் அல்லது அதனை வேகமாக பரப்பி விடுகின்றோம். ஆனால் அதே நிலைப்பாடுகள் இந்த நூற்றாண்டிலும் பார்க்கின்ற பொழுது இந்த சவேரியாருக்கும் எதிர்ப்புகள் கிளம்புகிறது. எனவே அவர் அங்கிருந்து மீண்டுமாக தன்னுடைய பயணத்தை அங்கு வாழ்ந்த திடோமஸ் என்ற ஒரு நபரிடம் இந்த இறை மக்கள் அனைவரையும் கொடுத்துவிட்டு மீண்டுமாக மலாக்கா என்ற ஒரு இடத்திற்கு செல்லுகிறார். அந்த மலாக்காவிலே மீண்டுமாக தன்னுடைய இறை வார்த்தை பணியை செய்கின்றார். மீண்டுமாக அந்த மலாக்காவிலிருந்து சீனாவிற்கு இந்த நற்செய்தி பணிக்காக அவர் அனுப்பப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயர் நூல் நமக்கு தெளிவாக சொல்லுவதனை போல கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது என்ற அந்த வார்த்தைகளுக்கு இணங்கவும் தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகத்திலே 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுவதனை போல நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்ற அந்த இறை வார்த்தை பின்னணியிலும் மார்க்கு நற்செய்தியாளர் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன இந்த இறை வார்த்தைகளுடைய பின்னணியிலே நம்முடைய புனித சவேரியார் இந்த இறை வார்த்தை பணியை, இந்த நற்செய்தி பணியை செல்லுகின்ற இடமெல்லாம் பயணமாக இருக்கலாம், தங்குகின்ற இடமாக இருக்கலாம், உணவருந்தக்கூடிய இடமாக இருக்கலாம், என்னுடைய பணி மகத்தான பணி, இந்த உண்மையான பணியாகிய இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதே என்னுடைய பணி என்று இந்த பணியை முழுமையாக செய்தார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். பிரைசலார், இயேசுவுக்கே புகழ். இரண்டாவதாக அருள் தந்தை அவர்கள் நமக்கு முன்னுரையிலே சொன்னதனை போல இரண்டாவது நம்முடைய சவேரியாருடைய முக்கியமான பணி என்று பார்க்கின்ற பொழுது
இந்த திருவருள் சாதனங்கள். இந்த திருவருள் சாதனங்கள் அதிலும் குறிப்பாக திருமுழுக்கு கொடுப்பதிலே அவர் தன்னுடைய முழுமையான பள்ளியை அவர் ஆற்றுவதை பார்க்கின்றோம். எங்கு சென்றாலும் எந்த இடத்திலும் அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற அவர் உடனடியாக அந்த இடத்திலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்தவத்திலே இணைக்கின்றார். இந்த கிறிஸ்தவத்திலே இணைத்த அவர் நற்கருணை என்றால் என்ன, இந்த நற்கருணையுடைய உண்மைத்தனம் என்ன, இந்த நற்கருணையிலே எவ்வாறு ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் நற்கருணை என்பது ஒவ்வொருவருடைய இதயத்தையும் யாராவது ஒருவர் அல்லது ஏதாவது ஒன்று நம்மை ஆட்கொள்ளுகின்றது, அதுதான் நற்கருணை என்று புனித சவேரியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். நற்கருணை என்றால் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் யாராவது ஒருவர் அல்லது ஏதாவது ஒன்று ஆட்கொள்ளுகிறது, அதுதான் நற்கருணை என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். எவ்வாறு நம்முடைய கொல்கத்தா மாநகரத்தில் இருக்கின்ற அன்னை தெரசால் அவர் நற்கருணை ஆண்டவருடைய அந்த சிற்றாலயத்திலே அமர்ந்த அன்னையாக ஒவ்வொரு நேரமும் பொழுதோடும் அவர் அந்த நற்கருணையிலே அமர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவருடைய ஆசியை பெற்றுத்தான் தன்னுடைய பணிக்கு செல்லுவதாக அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இன்றும் நாம் அந்த இடத்திற்கு சென்றோம் என்றால் அந்த அன்னை தெரசால் எந்த இடத்திலே எப்படி அமர்ந்து அவர் கூனி குறுகி இருந்தாலோ அதே போல ஒரு சிறுபத்தினை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த நற்கருணையானது அங்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் இந்த அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கின்றார். என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு திருப்பலியையும் ஒரு அருள் தந்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நீங்கள் நிறைவேற்றுகின்ற முதல் திருப்பலியும் இதுதான், கடைசி திருப்பலியும் இதுதான் என்று நினைத்து நீங்கள் திருப்பலியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு திருப்பலியை நிறைவேற்றுகின்ற ஒரு அருள் தந்தை நீங்கள் நிறைவேற்றுகின்ற முதல் திருப்பலியும் இதுதான், நீங்கள் நிறைவேற்றுகின்ற கடைசி திருப்பலியும் இதுதான் என்று நீங்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றுங்கள் என்று இந்த அன்னை தெரசால் கூறுகிறார். எதற்காக கூறுகிறார் என்று பார்த்தோம் என்றால் நம் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். முதல் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருள் தந்தையர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆர்வமாக, ஒரு உந்து சக்தியாக தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவதை நாம் பார்த்திருக்கலாம். அதே போல கடைசி திருப்பலி இதுதான் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அந்த திருப்பலியையும் நன்றாக அவர்கள் வல்லமையோடு மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதனைத்தான் இந்த அன்னை தெரசால் எடுத்து கூறுகிறார். அப்படி என்றால் இந்த திருவருள் சாதனத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்குமே பல வகையான பொக்கிஷங்கள் கிடைக்கிறது என்றால் அது எதிலிருந்து? தந்தை அவர்கள் சொன்னதனை போல இந்த குருத்துவத்தினுடைய அருள் பொழிவின் மூலமாக இந்த அருளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற அந்த வார்த்தையோடு இணைத்து தாயினுடைய கருவறையிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வகையிலே பார்த்தோம் என்றால் தாயினுடைய பாசமாக இருக்கலாம், தாயினுடைய அரவணைப்பாக இருக்கலாம், அல்லது தாயினுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஒருவேளை எந்த நோக்கம் என்பது தவறாக இருந்தாலும் ஆனால் அந்த நோக்கம் தவறானதை சரியானதாக ஊட்டுவதற்கு சிறு வயதிலிருந்தே பக்குவப்படுத்துகின்றார்கள். அந்த பக்குவத்தினை இந்த ஆன்மீகத்தின் மூலமாக, இந்த விசுவாசத்தின் மூலமாக, இந்த நம்பிக்கையின் மூலமாக, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த நாள்களிலும் நீ பயணம் செய்கின்ற பொழுது இந்த குருத்துவத்தை இறுதி நாள் வரை நீ நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆன்மீக தாகத்தோடு இந்த நற்கருணையின் மீது அசையாத நம்பிக்கையோடு தன்னுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதே போலதான் நம்முடைய புனிதரும் இந்த சவேரியாரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழுகிறார். எவ்வாறு நம்முடைய 16வது பெனடிக்ட் சொல்லுவதனை போல நற்கருணையானது நம்பப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். இந்த நற்கருணையானது
கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். இந்த நற்கருணையானது வாழப்பட வேண்டிய ஒரு மறைபொருள் என்று சொல்லுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொண்டாட்டத்தையும் இந்த வாழப்படலையும் இந்த வாழ்க்கையோடு இணைத்து நாம் பயணிக்கக்கூடிய நம்பிக்கையையும் நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே பயணிக்கிறார். எவ்வாறு? ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்கின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்தவராக 2-3 நிமிடங்கள் ஜெபித்தவராக இந்த நற்கருணையை எடுத்து காண்பித்து அதன் மூலமாக தன்னுடைய மக்களை ஈர்த்தவராக தன்னுடைய பயணத்தை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குருத்துவத்திற்கு ஒரு மேன்மையான செயல், யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் இந்த குருத்துவத்தில் இருக்கிறது என்றால், இந்த நற்கருணையை ஏந்தி கையில் எடுத்தவர்களாக ஆசியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமானது இந்த குருத்துவத்தில் இருப்பதனை நம்முடைய புனிதர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு அவர் தூண்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மூன்றாவதாக, இந்த குருத்துவ ஆன்மீகத்தில் இருப்பது நம்பிக்கை என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். திருத்துதர் பணிகள் நூல் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் பார்க்கலாம். திருத்துதர் கற்பித்தவற்றிலும் நட்பு உறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டல் செய்வதோடு 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர் என்று சொல்லுகிறார். யாக்கோபு எழுதிய புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது இந்த சவேரியார் நம்பிக்கை வைத்தார். எனவே நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய பயணத்திலே அவருக்கு நம்பிக்கையை ஊட்டினார். ஏனென்றால் அவர் பிறந்த நாட்டிலிருந்து ஒவ்வொரு இடமாக கடலிலே பயணம் செய்கிறார். மொழி தெரியாத இடமாக இருக்கலாம், உணவு புதிய உணவாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடவுள் எப்படியும் என்னை உயர்த்துவார், இந்த கடவுள் எப்படியும் என்னை மேலோங்க செய்வார் என்று தன்னுடைய முழுமையான பணியை கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார். இந்த யாக்கோபு நூல் சொல்லுவதனை போல, ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனை போல நம்முடைய புனிதர் என்னை அழைத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவராக சொல்லுகிறார். அவர் முடிவில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்றார். இன்றும் கோவாவிலே அழியாத ஒரு உடலாக இருப்பதை இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த புனிதர் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியாக இருக்கலாம், அல்லது நற்கருணையிலே நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம். தன்னுடைய வாழ்வு பயணத்திலே தான் எடியெடுத்து வைத்த ஒவ்வொரு பணி செருக்கல்களிலுமே கடவுள் மீது நம்பிக்கையோடு தன்னுடைய பயணத்தை செய்கிறார். எனவேதான் அதே யாக்கோபு நூல் 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுவதனை போல, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு இணங்க, இந்த உயிர் இருக்கின்ற வரை இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை நான் போற்றுவேன். இந்த உடல் இருக்கின்ற வரை இந்த குருத்துவத்தில் இருக்கின்ற நம்பிக்கையை நான் பிறருக்கு எடுத்துக் கூறுவேன். இந்த உடலும் இந்த உயிரும் இருக்கின்ற வரை இந்த குருத்துவத்தினுடைய மேன்மைகளை மக்களுக்கு அறிவிப்பேன், அதன் மூலமாக நான் ஆசியை கொடுப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் உறுதியான மனநிலையோடு இருந்தார், திறந்த மனதோடு இருந்தார், வெற்றியை கண்டார். எனவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாதுகாவலர் எவ்வாறு தன்னுடைய பயணத்தை இறை வார்த்தை பணியிலே ஏற்றுக்கொண்டாரோ, நம்பிக்கையோடு நற்கருணையிலே அவர் பயணம் செய்தாரோ, அதே போலதான் நாமும் வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள்களும் இறை வார்த்தையை கேட்கின்றோம். அது நம்முடைய மாதா தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆலயத்தில் ஒலிக்கின்ற இறை வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த இறை வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்கின்றோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல் வடிவத்திலே வடிவங்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோமா என்பது நம்முடைய இதயத்தை பொறுத்து இருக்கின்றது, அல்லது நம்முடைய எண்ண சிந்தனைகளை பொறுத்து இருக்கின்றது. நற்கருணை ஆண்டவரை அனுதினமும் நாம் சந்திக்க சொல்லுகின்றோம், உண்மையிலேயே சந்திக்க சொல்லுகின்றோமா,
அல்லது அந்த நற்கருணை ஆண்டவரை சந்தித்து விட்டு எனக்கு ஆசியை நான் வாங்கிவிட்டு வருகிறேனா என்பது நம் ஒவ்வொருவரையும் பொறுத்ததுதான். பிறர் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேனா, அல்லது இந்த உடல் பிறருக்கு உதவியாக இருக்கிறதா, அல்லது இந்த உயிரின் மூலமாக பிறருக்கு அது காணிக்கையாக இருக்கிறதா, நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறதா என்பது என்னை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதர் சவேரியார் திறந்த மனதோடு நல்ல சிந்தனையோடு இந்த இடத்திலே பணி செய்தார், ஆசியை கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையை இன்றும் அழியாத உடலாக இருந்து வருகின்ற போகின்ற மக்களுக்கு நன்மையை பயக்கின்றார். நாமும் முயற்சி எடுப்போம், நல்ல வாழ்வுக்காக சிந்திப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென நல்ல ஒரு சகோதரியாருக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்றவர்களாக நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் பாட வேண்டிய பதில்: அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. புனித சவேரியாரை போல குருத்துவ பணி செய்யும் போப்பாண்டவர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் ஜாதியம் மறந்து ஏற்றத்தாழ்வுகளை களைந்து ஆள்பார்த்து செயல்படாது இறைவார்த்தைக்கு முற்றிலும் பணிந்து மக்களை நல்வழிப்படுத்தும் ஆயனாக இருந்து செயல்பட கண்டித்து திருத்தக்கூடிய ஆவியானவர் கூடவே இருந்து கற்றுக் கொடுக்க புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. புனித சவேரியாரை போல என் பங்கிலும் குருத்துவத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும், குருத்துவத்திற்காக தங்களை அர்ப்பணித்து படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் இறையன்பில் நிலைத்திருந்து புனித சவேரியாரை போல உண்மையான குருத்துவ பணி செய்ய தூய ஆவியார் உடனிருந்து செயல்பட்டு அவர்களை உருவாக்க புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. உழைப்பின் மேன்மையை உணர்ந்தும் எம் இறைவா உழைப்பை வெறுக்காது எங்கள் திறமைகளை அறிந்து காலத்தை வீணாக்காமல் தெளிவான எண்ணங்களை திறமையான செயல்களில் வெளிப்படுத்த தேவையான ஞானத்தை தர வேண்டி புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. இளைஞரே உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். புனித சவேரியாரை போல இளமையில் இறைமையை தேடி ஞானத்தை நிறைவாக பெற்று தங்கள் அன்றாட வாழ்வில் ஊடகங்களில் ஊடுருவலை தவிர்த்து ஆன்மீக வாழ்வில் பலனடைய புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும்
உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்ற இறைவார்த்தைக்கேற்ப நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாமல் உம்மையே எங்கள் வாழ்வின் முழுமுதற் கடவுளாக முதலிடம் கொடுத்து அன்பிற்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக உண்மை விசுவசிக்கவும் அன்பை உணராமல் உம்மை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் உம்மிடத்தில் வந்து சேரவும் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எழுப்பி எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற அத்துணை வேண்டுதல்களையும் ஏற்று எங்களை வாழ்வாக்கி நன்மைகளை பயத்திட நற்செய்தியை ஏற்று நற்கரணை ஆண்டவரை உட்கொண்டு அதனோடு பயணிக்க வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். அல்ல பிதாவே, சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாகி இந்த நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நவநாளில்
நாங்கள் கொண்டு வரும் இந்த அப்பரச காணிக்கைகளை ஏற்றருளோ. அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலை தூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பாள். உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அருள் அடையாளமாக எங்களுக்கு அளித்தார். எங்களுடைய நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீ. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: இரக்கம் நிறைந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உம்முடைய உடலாக உம்முடைய இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாளிலே ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருப்பலியிலே பங்கேற்க இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு திருப்பலிலும் ஆண்டவர் தன் அன்பு பிள்ளைகளை அளவிடந்த விதமாய் நேசிக்கிறார். தன் அருள்பொழிவை பொழிகிறார், தன் ஆற்றலை கொடுக்கிறார், தன் திருவுடல் வழியாக தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். நன்றி செலுத்துவோம். திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் திருப்பலி. அந்த திருப்பலி வழியாக கடவுள் தன் அருள்பொழிவை அளவற்ற விதமாய் பொழிகிறார். அந்த திருப்பலி நிறைவேற்றுகிற குருவின் வழியாக எல்லையற்ற ஆஸ்வாதங்களை தருகிறார். ஒப்பு கொடுப்போம். உடைய பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிப்போம், குருக்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவை சுமக்கின்ற குருக்களாக, இயேசுவை கொடுக்கின்ற குருக்களாக, இயேசு கொடுத்த அருளை வழங்கக்கூடிய வாய்க்கால்களாக அடியவர்களாகிய நாங்கள் குருக்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். நோயுற்று இருக்கக்கூடிய குருக்களுக்காக ஜெபியுங்கள். வயது முதிர்ந்த நிலையிலே இயலாமையில் இருக்கக்கூடிய குருக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தளத்திலிருந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பணியாற்றக்கூடிய குருக்களுக்காக ஜெபிப்போம். இந்த பங்கு தளத்திலே பணியாற்றிய குருக்களுக்காக மன்றாடுவோம். புனித சவேரியார் தன் வாழ்வில் ஒரு குருவாக திகழ்ந்தார். அதனுடைய மேன்மையை அவர் கண்டுபிடித்தார். அதன் விளைவு அவருடைய உடலே ஒரு நற்கருணையாக மாறியது. அவருடைய உடலே ஒரு நற்செய்தியாக மாறியது. அவருடைய பாதங்கள் குருவாக இருந்ததனால் அவர் பட்ட இடங்களெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அந்த இடங்கள் பெற்றுக்கொண்டன. நன்றி செலுத்துவோம். அன்பு தந்தையை ஆற்றல் மிக்க அவரே, உமது அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் இவ்வேளையிலே சொன்ன அனைத்து மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்த்தரலும்.
தந்தையே, இந்த நாளிலே பலியிலே வென்று கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினரை ஆசிர்வதியும் நலமாக்கும். இப்பலியை நவநாள் திருப்பலி சிறப்பிக்கிற சந்தியாப்பர் நகர், சூசையப்பர் நகர் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே, நீரே உம்முடைய நலத்தால் முடிசூட்டி அருளும். இந்த நாளில் பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் ஆசிர்வதித்து உன்னுடைய சவேரியார் வழியாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் நல்கொடையிலும் வழங்குவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுகவலினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீது தயவாய் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆமென். இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டுமென இரு கரங்களையும் எரித்தவாறு பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பான அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தந்த மகிழ்ச்சியான அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
அரசு நாங்கள் உட்கொள்ளும் திருவுட ரத்தங்களை நீதி திருவு தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிபரக்கத்தால் எங்கள் உள்ளத்தை உடலையும் காத்திடும் மறுமருந்தாக்கிட அருள் தாரும். உத்தமராகிய நம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாக பலவீனத்தோடு வாழுகின்ற நம்மை மன்னிக்கின்ற நல்ல தெய்வம். இவருடைய அன்பான விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் சவேரியாருடைய அன்பையும் பெற்றவர்களாக வாழ்ந்திட
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.